ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தவசைக்கீரை. தவசைக்கீரையோட இலைகள் பாருங்கள், அரைநெல்லிக்காய் இலை போன்று இப்படித்தான் இருக்கும். நம்மளோட உடலோட ஆரோக்கியத்திற்கு கீரை ரொம்ப அவசியம். அதில் நம்ம நிறைய வகையான கீரைகள் கேள்விப்பட்டிருக்கோம். சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, பருப்புக்கீரை, மணத்தக்காளி கீரை, இப்படி பல வகையான கீரைகளை கேள்விப்பட்டிருக்கோம். தவசைக்கீரைன்ற ஒரு சில பேரை தவிர நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். தவசைக்கீரையோட பயன்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வாங்க என்னென்ன பயன்கள்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தவசைக்கீரையில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், கண் அழுத்தம், கண்புரை, மாலைக்கண் நோய் இதை கீரையை சாப்பிட்டு வந்தோம்னா கம்மியாகுமா. விட்டமின் கே இதில் அதிகமாக இருக்கனால எலும்பை வலுவடைய செய்யுமா. எலும்போட அடர்த்தியை மெயின்டைன் பண்ணுமா. பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது. இது பிளட் பியூரிஃபையராக செயல்படுது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க இந்த கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்ச்சத்து இந்த கீரையில் அதிகமாக இருக்கனால, பொதுவாக எல்லா கீரைகளையுமே நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். இந்த கீரையிலையும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க உதவுது. குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்குது. செரிமானத்தை சீராக வைத்திருக்க உதவுது. நம்ம நிறையா துரித உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறோம். அதனால நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நம்ம அதை சரி செய்கிறதுக்கு வாரத்தில் ஒரு முறையோ இல்லை இருமுறையோ அனைத்து வகையான கீரைகளையும் பயன்படுத்தி நம்மளோட உடலை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு வகையான கீரை தான் தவசைக்கீரை. செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த கீரை சரி செய்யும். இதை சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம், பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டு வச்சு, எப்படியோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 வாட்டி ஏதோ ஒரு வகையில் நம்ம கீரைகளை உட்கொண்டுட்டோம்னா நம்ம உடலோட ஆரோக்கியம் மேம்படைய செய்யும். யாருமே இந்த கீரையை நானே இப்போ தான் இந்த கீரையை கேள்விப்படுறேன். நீங்களும் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உடனே போய் தவசைக்கீரையை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இது அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் வாங்கினது. இதோட விலை 15 ரூபாய் தான். எங்கேயுமே இல்லாட்டி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊரில் இருந்தாலும் கேட்டுக்கிட்டு போங்க. அரசு தோட்டக்கலையில் இதை விற்கிறாங்க. 15 ரூபாய் தான். நீங்களும் வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்து நல்லா சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் அதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.